வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆரில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு முதல்ல மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும். அப்போ மேட்ரிக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோவோட என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஆரில் நம்ம இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே என்ன பண்ணுறோம், மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுதுன்னா மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ சேம் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் எம்ங்கிற ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எம்ங்கிற மேட்ரிக்ஸில் 5லேருந்து 13 வரைக்கும் இருக்க 9 வேல்யூஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ மேட்ரிக்ஸோட எலமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த 5லேருந்து 13 வரைக்கும் உள்ளதான். அதை மாதிரி அதை என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ரோஸை ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்கேன், 3 ரோஸை ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நமக்கு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்ல வியூ கிடைக்கும். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னு சொன்னோன்னா 2 மேட்ரிக்ஸை பண்ணுவோம். ஓகே, என் 2 மேட்ரிக்ஸ், அப்போ எம்ங்கிற மேட்ரிக்ஸ் என்கிற மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுப்போம். ஆனால் ஆரில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு வேல்யூவால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆடும் பண்ண முடியும், அதை மாதிரி சப்ராக்டும் பண்ண முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல் தி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஓகே எல்லாமே என்ன பண்ணலாம்னா யூனிக்காக உள்ள வேல்யூஸ் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம் அப்படிங்கிற இந்த மேட்ரிக்ஸை 5ஆல் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 5ஆல் நான் ஆட் பண்ணேன்னா என்ன பண்ணால் எம்மில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அதை என்ன பண்ணோம் 5ஆல் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை வச்சு என்ன பண்ண போகிறோம், மேட்ரிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் அடிஷன் வித் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்டையும் மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அந்த 5ஐ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு 5ஆல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 5 + 5 என்னாச்சு, 10 ஆச்சு. என்னோட செகண்ட் எலமெண்ட் 1,2ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 1 11. அடுத்து 1,3ல் பார்த்தீங்கன்னா 7 + 5 12. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்மளால் கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன் வித் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு 2ஆல். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் -2 பண்ணி நமக்கு கொடுக்கும். நமக்கு என்ன பண்ணோம், -2 பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எம்ங்கிற மேட்ரிக்ஸு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 2 என்னது 3, 6 - 2 4, 7 - 2 5. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும், வேல்யூஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரில் நம்மளால் ஏதாவது ஒரு வேல்யூவை மட்டும் வச்சு மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஆடும் பண்ண முடியும், சப்ராக்டும் பண்ண முடியும். ஓகே, சேம் ஷுட் பி அப்ளிகபிள் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆல்சோ. ஓகே, அதுக்கு என்ன தான் சப்போர்ட்டிவ் தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ 2 மேட்ரிக்ஸ் நார்மலாக நம்ம செய்வோம்லாம் ரிமைனிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த மாதிரி தான். ரிமைனிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 2 லூப் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஃபெச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஆனால் ஆரில் அப்படியெல்லாம் தேவையில்லை. நார்மலாக 2 ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் ஆகும். அதாவது இந்த மேட்ரிக்ஸும் அந்த மேட்ரிக்ஸும் என்னவாக இருக்கும்னா ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் ஆகும். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக அந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். எம்ங்கிறது என்னோடய ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், என்னங்கிறது என்னோடய செகண்ட் மேட்ரிக்ஸ். இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன்னா 9 எலமெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறேன், ரேஞ்ச் ஃப்ரம் 1 to 9 இது வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன் செகண்ட் மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். அதை என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸையும் பிரிண்ட் பண்ணலாம், அதை மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸையும் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் அடிஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸையும் பிரிண்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் எம். தென் அடுத்த மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன், அது செகண்ட் மேட்ரிக்ஸ், அது மேட்ரிக்ஸ் என்.
பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறேன். அதாவது m + n. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா m + n அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் ஆயிரும். அது மாதிரி மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா m - n, m - n. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் நமக்கு நார்மலாக நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரி மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன் நம்மளால் அடிஷனும் சப்ராக்ஷனும் என்ன பண்ண முடியும் ரெண்டு மேட்ரிக்ஸ் வச்சு. ஓகேவா? ஸோ நார்மலாக யூனிக் வேல்யூ வச்சு நம்மளால் அதாவது இண்டிவிஜுவல் வேல்யூ வச்சு நம்மளால் என்ன பண்ணுவோம் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால் ரெண்டு மேட்ரிக்ஸ் வச்சு நம்மளால் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இங்கே எங்கேருந்து 5லேருந்து 13 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. செகண்ட் மேட்ரிக்ஸ் 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள எலிமெண்ட்ஸ் m + n பண்ணுறோன்னு வைங்களேன். 5 + 1 6, 6 + 2 8, 7 + 3 10, 8 + 4 12, 9 + 5 14, 10 + 6 16. ஓகே, மேட்ரிக்ஸ் அடிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். என்ன பண்ண போகிறோம், m மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் n மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூஸால் சப்ராக்ட் பண்ணுவேன். 5 - 1 4, 6 - 2 4, 7 - 3 4, 8 - 4 4, 9 - 5 5. இந்த மாதிரி 9 - 5 4. ஓகே, இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுறேன் சப்ராக்ஷன் மேட்ரிக்ஸும் கிடைக்குது. ஓகே, ஸோ நம்மளால் இப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் வித் அனதர் மேட்ரிக்ஸ் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சேம் டைம் மேட்ரிக்ஸை ஏதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் மல்டிப்ளை அடிஷன் பண்ண முடியும். ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.